இப்போ ஹலால் இல்லாத ஒருத்தன் சாப்பிட்டான்னு வைங்க, அல்லாஹ் ஹலாலாக்காத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அந்த ஹலால் இல்லாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் சாப்பிட்டான் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஏன்னாட்டா நம்ம எதுக்காக ஹலாலானதை சாப்பிடணும், சாப்பிட்றோம் என்று கேட்டால் அதில் என்ன பார்வை வரணும், இது நமக்கு ஹலாலான்னு பார்க்கணும். ஹலால் என்பது அந்த உணவுடைய வகையை பொறுத்தும் ஹலால் அமையும். ஹலாலான உணவு கூட ஹராமாக போகும் சில நேரத்தில். அடுத்த பொருளாக இருந்தால் ஹராமாயிரும்ல. அரிசி ஹலால் தான், களவான்ட்டு வந்தீங்கன்னா ஹராமாக போயிரும்ல. வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா ஹராமாக போயிரும்ல. அப்போ கலப்பணம் செஞ்சு சம்பாரித்தா ஹராமாக போயிருமா இல்லையா? ஹலால் தான். ஹலால் என்பதே சில நேரத்தில் ஹராமாக போகும். அப்போ நீங்கள் இந்த ஹலால் ஹராமை பேணி நடக்காட்டால் அதுக்கு என்ன கதி ஏற்படும்? அதில் பேணுதல் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஹலால் ஹராமை கவனிக்காமல் கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவது என்று நம்ம இருந்தோமேயானால் அதற்கு என்ன கிடைக்கும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதனை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அவன் என்ன செய்கிறான்டா, நீண்ட ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிற மனுஷன். ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறான். அந்த காலத்தில் ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் பண்ணி போகிறாங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியும். இந்த காலத்தில் ரொம்ப தூரம்ங்கிற பஞ்சாயத்தே கிடையாது. ரொம்ப தூரமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், மதுரைக்கு போகிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், சவுதி அரேபியாவுக்கு போயிடலாம். மதுரைக்கு போகிற தூரத்தில் என்ன செய்யலாம், நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு போயிடலாம். வாகன வசதிகளை கொண்டு நமக்கு அந்த வசதிகளை அனுபவித்து கொள்கிறோம். அந்த காலத்துடைய முறை என்னென்னா அதிகபட்சம் ஒட்டகம் இல்லைன்னா கால்நடையாக போவாங்க. இதுதான் அன்றைக்கு உள்ள நல்ல குதிரை. இதை தவிர பிரயாணத்திற்கு ஏற்ற ஒன்றுமே அவங்கள்ட்ட கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணி போகிறான். பிரயாணம் பண்ணி போகும்போது நீண்ட பிரயாணம் பண்ணி போகிறான். இந்த நீண்ட பிரயாணம் பண்ணி போகக்கூடிய நேரத்தில் அவன் அல்லாஹ்வை நினைச்சான்னு சொன்னால் அது பெரிய ஆச்சரியமானது. ஏன்னு கேட்டால் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கிறான்ல, அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லவனாக இருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன நம்பரில் தான் இருப்பாங்க. எதுக்கு நல்லவனாக இருக்கிறான்னு கேட்டால் ஊருக்கு பயந்து நல்லவனாக இருப்பான். எதுக்காக நல்லவனாக இருப்பான், அவர் பார்த்துருவார், இவர் பார்த்துரு, வாப்பாட்ட சொல்லி கொடுத்துருவாங்க, மாமா பார்த்துருவார், அஜத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் தப்பு செய்ய மாட்டேங்கிறான். சமூகத்தோடு வாழக்கூடிய அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யாதவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சில தவறான காரியங்களை நம்மளை தெரிந்தவர்கள் மத்தியில் வாழும்பொழுது நம்ம செய்ய மாட்டோம். தெரியாதவர்கள் மத்தியில் வாழும்போது யாருக்கு வெக்கப்பட தேவையில்லை. நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, நீங்கள் தண்ணி அடிச்சுட்டே போனீங்க, வேணா கேட்பானா? ஒரு வெக்கம் உங்களுக்கு வருமா? எவன் பார்த்தாலும் ஆடு மாடு மாதிரி நினச்சிட்டு போயிட்டுருப்பீங்க. அவனுக்கு உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு உங்களுக்கு தெரியாத காரணத்தினால ஒரு அமெரிக்காவில் போய் இறங்கி நடு ரோட்லேயே தண்ணி அடிச்சுட்டே போயிட்டுருக்குறீங்க. எவனாவது பார்த்து நம்மளை தப்பாக நினைப்பானா? நமக்கு உறுத்தல் ஏதாச்சும் வருமா? நம்ம பாட்டு அடிச்சுட்டு இருப்போம். அப்போ வெளியூருக்கு போன பிறகு இறைவனை நம்பி நடத்தல் என்பது இறையச்சத்துடைய உச்சகட்டம். உள்ளூரில் நல்லவனாக இருப்பது உச்சகட்டம் கிடையாது. தெரியாத இடத்துக்கு போய் விசார விடுதி கூட ஒருத்தன் போயிடுவான். அமெரிக்காவில் ஒரு விசார விடுதி வச்சுருப்பாங்க, எங்கே போயிடுவான். ஏன் போனால் யாருக்கு தெரிய போகுது? இருக்கிற 50 பேர் பார்த்தாலும் இவன் யார், நமக்கு யார் இவனால் என்ன ஏற்பட போகுது? எங்கே யாருக்கு தெரியக்கூடாது? என் நண்பனுக்கு தெரியக்கூடாது, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியக்கூடாது, என் மனைவிக்கு தெரியக்கூடாது, என் தாய்க்கு தெரியக்கூடாது, நான் மதிக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச எனக்கு என்ன அப்படின்னு நினைத்தானேயானால் அவன் தவற சாதாரணமாக செஞ்சிடுவான். அதனால் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், பிரயாணத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இறை எச்சத்தோடு ஒருத்தன் நடப்பானா, நல்லவனாக நடந்தான்னு சொன்னால் அவனுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கிறான். இங்கே ஏற்றுக்கொள்வதை விட, உள்ளூரில் இருக்கும்போது ஏற்றுக்கொள்வதை விட சஃபர்லையும் போய் நீ கரெக்டாக தொழுதுகிட்டு இருந்தீங்கன்னா, உள்ளூரில் தொழுகிறான், அல்லாவுக்கு தொழுகிறவனும் இருப்பான். அதே நேரத்தில் வீட்டில் தார் போட்டு அனுப்பிடுவாங்க, அதுக்கு தொழுவனும் இருப்பான். போகாட்டி 4 பேர் கேள்வி கேட்பாங்க, எங்கே 4 வகுத்து காணாமேண்டு, அதுக்கு தொழுகிறவனும் இருப்பான். ஆனால் வெளியூரில் போனால் யாருக்காக தொழுகிறான்? அங்கேயும் போய் அவன் தொழுகிறான்ட்டு சொன்னால் அல்லாவுக்காக தான் தொழுகிறான். உள்ளூரில் தொழுகிறது அல்லாவுக்காக தான் தொழுகிறது இருக்கிறது. உலகத்தினுடைய பல எதிர்பார்ப்புகளுக்கு பல பேருக்கு பயந்து தொழக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் ஊரை விட்டு வெளியேறி யாரும் தெரியாத இடத்துக்கு போயிட்டான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகையில் இஹ்லாஸ் அதிகம் இருக்கும், அவனுடைய தான தர்மத்தில் இஹ்லாஸ் அதிகம் இருக்கும், அவன் தீமையிலிருந்து விலகி இருக்கிறான்ல அதில் இறையச்சம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், பிரயாணத்தில் இருந்துக்கிட்டு யாரெல்லாம்னு கேட்டான்னு வைங்க, பிரயாணத்துக்கு இறைவன் நினைக்கவே மாட்டான், இவன் நினைக்கிறான் பாடுறா. பிரயாணத்தில் அல்லாஹ் மறந்துடுவாங்க, யார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் பிரயாணத்தில் மட்டும்தான் வரும். அப்படி இருந்தும் என்னை நினைத்தவன் துவா செய்கிறான்னு நல்லா என்ன செய்வான், அந்த துவாவை ஏற்றுக்கிறவான். அப்படிப்பட்ட நிலை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சும்மர் தக்கர ரஜுல யுத்தீரு சஃபர, ஒரு மனிதன் நீண்ட பிரயாணம் மேற்கொள்கிறான். அஷ அகுபர, உடம்பு முழுசும் புழுதி படிஞ்சு போச்சு, அவ்வளோ பெரிய பிரயாணம். கொஞ்சம் தூரத்துக்கு போனால் புழுதி படியாதுல்ல. அந்த காலத்தில் பிரயாணம் பண்ணி இங்கேருந்து தாம்பரத்துக்கு போனால் புழுதி படியுமா? படியாது. இங்கேருந்து விழுப்புரம் போனால் புழுதி படிஞ்சு போயிடும் அந்த காலத்து பிரயாணத்தில்.
அந்த காலத்து பிரயாணத்தில் குதிரையிலே ஒட்டகத்தில் ஏறினா நடந்தோ போனான்னு சொன்னால் அந்த ஊர் போய் சேர்றதுக்கு பூரா உடம்பு பூரா புழுதியாக போயிடும், தலை பூரா பரட்டையாக போயிடும். அப்போ அகுபர நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கிறான், தலையெல்லாம் பரட்டையாக உள்ள நிலையில், உடம்பெல்லாம் புழுதியாக இருக்கிற நிலையில் என்ன செய்கிறான், ஒருத்தன் பிரயாணத்தை மேற்கொண்டு எமுத்து எதைகி இல சமா, வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்துகிறான். உயர்த்தி விட்டு யாரப்பி இறைவா இறைவா என்று துவா செய்கிறான். பிரயாணத்தில் போய் அல்லாஹ்வை மறக்காமல் நீண்ட பிரயாணத்தில் போய் உடம்புலாம் புழுதி படிந்திருக்கிற உடம்போடு இருந்து கொண்டு அல்லாட்ட துவா செய்கிறான். அல்லாஹ் ஏற்றுக்கணுமா இல்லையா? அவன் துவா செய்கிறான். அதே நேரத்தில் ஓ மத்அமு ஹராம், அவனுடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபு ஹராம், அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. ஓ உதியபில் ஹராம், ஹராமாலேயே அவன் உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். அண்ணா யுஸ்தஜாபுல் இதாலிக்க, இவனுக்கு எப்படி அல்லாஹ் ஏற்றுக்குருவான்? இவன் துவா அல்லாஹ் எப்படி ஏற்றுக்குறான்? பிரயாணத்தில் வந்து நெசந்தான், பிரயாணத்தில் வந்து அல்லாஹ் மறக்காமல் இருக்கிறான். சரிதான், மறக்காமல் இருக்கிற நீ போட்டுக்கிற சட்டை ஹராம, அடுத்தவன் சட்டையாக இருக்குத, களவாண்ட சட்டையாக இருக்குத, ஹராமான முறையில் சம்பாதிச்ச சட்டையாக இருக்குத, நீ சாப்பிட்ற உணவு ஹராமாக இருக்குத. அப்போ ஹராமான உணவில் நீ உண்டு கொண்டு, ஹராமான பானத்தை அருந்தி கொண்டு, ஹராமான ஆடைகளை அணிந்து கொண்டு எல்லாம் எல்லாம் ஏற்றுக்குருவானா? பிரயாணத்தில் ஏற்றுக்கொள்வான். இதனால் அடிபட்டு போயிடும். பிரயாணத்தில் இருந்து கூட இவனுடைய துவா ஏற்கப்படாது. ஹராமான உணவை சாப்பிட்டால் எத்தனை விஷயத்தை நம்ம அல்லாட்ட துவா செய்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நல்லா கேட்டோம், நல்லா தரல. நீங்கள் உங்களை கொஞ்சம் எடை போட்டு பார்க்கணுமா இல்லையா? நம்ம கரெக்டாக இருந்தோமா? நம்ம அல்லாட்ட கேட்டோமே, நம்ம ஹராம் இருக்குதா? தம்பி சொத்தை எடுத்துக்கிட்டோமா? அண்ணன் சொத்தை நம்ம எடுத்துக்கிட்டோமா? அனாதை சொத்தை எடுத்துக்கிட்டோமா? வியாபாரத்தில் மோசடி செய்கிறோமா? அளவு நிறுவனம் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? களை வாங்குகிறோமா? ஹராமான பொருளை விற்கிறோமா? இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் இருந்துட்டு அப்புறம் அல்லா இல்லைன்னா எப்படி அல்லா தருவான்? நம்ம எல்லா மனிதனுக்கும் பல தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகள் நிறைவேற வேண்டுமானால் ஹராம் இருக்கவே கூடாது. ஹராமான உணவில் வளர்த்த உடம்பை வைத்துக்கொண்டு அல்லாட்ட கேட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான பானத்தை அறிந்து கொண்டு அல்லாட்ட துவா செஞ்சீங்கன்னா அப்போ அல்லாஹ் நிறைய கருணையாளனாக இருக்கான். நம்ம நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க, நானும் 10 வருஷமாக கேட்டு பார்த்துட்டேன். உங்களை டீப்பாக கேட்டு பாருங்கள், உங்களோட கேட்டு பாருங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்குரிய தகுதி உங்கள்கிட்ட இருக்குதா? கண்டிப்பாக யோசித்து பார்த்தீங்கன்னா ஹராம் இருக்கும். ஹராமில் நம்ம சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம், அதை பற்றி பயமற்று நம்ம நடந்து கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீண்ட பிரயாணம் மேற்கொண்டு தலையெல்லாம் புழுதி படிந்து உடம்பெல்லாம் புழுதி படிந்து பரட்டையாக உள்ள நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறான். ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியெல்லாம் அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் என்னென்னு கேட்டால், ஓ மத்அமு ஹராம், அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபு ஹராம், அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசு ஹராம், அவன் போட்டிருக்கிற ஆடைகள் ஹராமாக இருக்கிறது. ஓ உதியபில் ஹராம், ஹராமை கொண்டே உணவளிக்கப்பட்டு திண்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ அண்ணா யுஸ்தஜாபுல் இதாலிக்க, இவனுக்கு எப்படி அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிருவான், துவாவை எப்படி ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிக்க. அப்போ முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், ஹராம் என்னென்னு பிற நம்ம விளக்குவோம். நீங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, தெரியாத சில விஷயங்கள் வரும். ஹராம்னா தூரம் ஒடியாந்துடணும். நம்ம சம்பாதிக்கிறதுல வந்து அது முக்கியமான விஷயம் என்னது, அல்லாஹ் தடுத்த நெருங்கக்கூடாது. நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கா இல்லையா? அவன்கிட்ட போய் முறையிட போகிறோம். அவனுடைய கட்டளையை நீங்கள் மீறுவீங்க. அப்போ அவன் தரணும்னா உங்களுக்கு அடிமையாவன். அவனுடைய கட்டளை நீங்கள் நிறைவேற்றினதானங்க அவன் தருவான். நீங்கள் அவனுடைய எல்லா கட்டளையும் மீறிக்கிட்டு இறைவா எனக்கு கொடுன்னா அப்போ உங்களுக்கு அவன் எஜமானா, நீங்கள் அவனுக்கு எஜமானா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த ஹராமான உணவுகளில் உள்ளவரை பயப்பட வேண்டிய முக்கிய விஷயம் என்னென்னு கேட்டால், நம்முடைய துவாக்கள் ஏற்கப்படாது. இது அந்த உணவில் முக்கியமாக விளங்கி ஹராம்னு வந்து தூக்கி எறிஞ்சிடணும். நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவும் அங்கீகரிக்கப்படாமல் போயிடும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, புகாரில் 2059 ஹதீஸில் இருக்கிறது, ஏத்தி அலன்னாசி ஜமானும், ஒரு காலம் வரும், லா யுபாலில் மரு மாஹத மின்ஹு அமினல் ஹலாலி அமினல் ஹராம், நம்ம எடுத்துக்கொண்ட இந்த பொருள் ஹலாலா அல்லது ஹராமா என்பதை மனிதன் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி இருக்கலன்னு வணங்குது. ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ள சஹாபாக்கள் வந்து மனிதர்களுடைய எத்தனை தான் தப்புகள் செஞ்சுருந்தாலும் ஹராம்னு விளங்கிடுவாங்க. ஹராமானதை ஒரு காலம் வரும்னால் என்ன அர்த்தம், அந்த காலத்தில் அந்த நிலை வரலன்ற அர்த்தம் தான் அர்த்தம். ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும்னு கேட்டால், நம்ம சம்பாதிக்கக்கூடியது, நம்ம சாப்பிட்ற உணவு இது ஹலாலா ஹராமா, அதை மையப்பாக சாப்பிட்டு போகிறேன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். அது ஹலால் ஹராமாங்கிற ஒரு பிரச்சனை இல்லைன்னு வந்துவிடும்.
அப்படியான ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த காலம் இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலம் நல்லா விளங்குறது. ஹலால் ஹராமை பற்றி தொழுகை நோன்பு எல்லாத்துலேயும் பேணுதலாக இருப்பான். ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் ஹராமான அவனுடைய செல்வங்கள் திரட்டுகிற வகையில் எக்கச்சக்கமான ஹராம் இருக்கும். ஆனால் தொழுகை நோன்பை பார்த்து ஹஜ்ஜி ஒரு உம்ரா விடுறதில்ல, ஹஜ்ஜி விடுறதில்ல, எல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாம் செஞ்சு என்ன ஆகுறது? நீங்கள் ஹராமாக சம்பாதிக்கிறீங்களே, உங்களுடைய வருவாய் ஹராமாக இருக்குதே, அப்போ எதெல்லாம் ஹராம்னு நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு விளங்கும். அந்த மாதிரியான ஹராமான விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால் எல்லாம் அடிபட்டு போயிடும். இதை கவனத்தில் வச்சுக்கிறேன்னு பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹராமான விஷயத்தை சாப்பிட்றாங்க இல்லையா, பல வகையான ஹராமுகளை அல்லாஹ் சுட்டி காட்டி அதற்குரிய தண்டனைகளையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறான். 2வது சூறாவில் 174 175 வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அருளிய வேதத்தை யார் மறைக்கிறார்களோ, அல்லாஹ் ஒரு வேதத்தை அருளிட்டான். இது யூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். நம்ம செஞ்சால் நமக்கு பொருந்தும். யூதர்கள் அன்றைக்கி வேதத்தை மறைச்சாங்க, அதுக்காக எல்லாம் இறக்கின வசனம். அது யூத மறைச்சா தான் தப்பு, நம்ம மறைச்சா தப்பு இல்லைன்னு வராது. அதே சில நம்ம செஞ்சாலும் அந்த குற்றம் தான் வரும். அப்போ இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப், அல்லாஹ் அருளிய வேதத்தை யார் மறைத்து விட்டு யஷ்தரூன பிஹி சமனன் கலீலா, அதை கொண்டு அற்பமான ஒரு கிரயத்தை மக்கள்கிட்ட பெற்றுக்கொள்கிறார்களோ, வேதத்தை மறைத்து தப்பான ஃபத்வா கொடுத்து தப்பான மார்க்கத்தை சொல்லி அதன் மூலம் சம்பாதிக்கிறது செய்கிறார்களோ, உலாயிக்கமா யக்குலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவங்க நெருப்பத்தான் சாப்பிடுகிறார்கள். நீங்கள் ஹராமான காரியத்தை செஞ்சு சம்பாரிச்சிங்க என்று சொன்னால் நீங்கள் சாப்பிட்றது சோறு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நெருப்பு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே போனால் தெரியாது, மறுமையெல்லாம் தெரிய வர. நல்லா என்ன செய்கிறான், உலாயிக்கமா யக்குலுன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவங்க தங்களுடைய வயிறுகளில் உட்கொள்வது நெருப்பை தவிர வேறு இல்லை. உலாயு கல்லிமுஹமுல்லா, அவங்களோட அல்லாஹ் பேச மாட்டான். யௌமல் கியாம நாள் எல்லார்ட்டையும் பேச மாட்டான்னு வசதியாக போச்சு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் பேச தப்பிச்சுக்கிறோண்டு கருணை பார்வையை பார்க்க மாட்டான், கருணையாக பேச மாட்டான், கோபமாக பேசுவான். அல்லாஹ் பேச மாட்டான்னு என்ன அர்த்தம்? நம்மளே ஒருத்தர் பேச மாட்டேங்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பை பேச மாட்டேன்னு அர்த்தம். அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிப்போம், திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டுவோம், அந்த பேச்சு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் உலாயு கல்லிமுஹமுல்லாஹு யௌமல் கியாம நாளில் அவங்களோட அன்பாக பேச மாட்டான். எல்லாரும் அந்த கருணைக்காக ஏங்கி கொண்டிருப்போம். அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டானா, நம்மள்ட்ட பேச மாட்டானா, அந்த உரையாடல கேட்க மாட்டோமான்னு இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் எல்லாம் பேசுவான், இவங்கள்ட்ட பேச மாட்டான். ஹராமான உணவை உட்கொண்டார்கள் என்று சொன்னால் இவன் நரகத்தை தின்றுட்டு நெருப்பை தின்ட்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி உலாயு கல்லிமுஹமுல்லாஹு யௌமல் கியாம நாளில் அவரோட அல்லாஹ் பேச மாட்டான். உலாயு ஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று சொல்லி 2வது சூறாவில் 174வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அந்த காலத்தில் எத்தீம்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. எத்தீம்டா யார்? சின்ன பையலை விட்டுட்டு தகப்பனார் இறந்துருவார், சின்ன பசங்களை விட்டுட்டு தகப்பனார் இறந்துருவார். அந்த தகப்பனுடைய சொத்துக்களை இந்த சின்ன பசங்களுக்கு நிர்வகிக்க முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சித்தப்பா பெரியப்பா தாய் மாமா தாத்தா இவங்க பொறுப்பில் எடுத்துக்கிடுவாங்க. ஒரு சின்ன பையனுடைய சொத்தை சின்ன பையன் நிர்வாகம் பண்ண முடியுமா? நிர்வாகம் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வார்? பெரியப்பா வருவார், நான் பார்த்துக்கிறேன், பெரிய ஆளாக அவன் வளர்கிற வரைக்கும் என் கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படின்னு இவர் கார்டியனாக இருப்பார். அப்போ சித்தப்பா பெரியப்பா தாத்தா இவங்கெல்லாம் கார்டியனாக இருந்து கொண்டு அனாதைகள் சொத்தை நிர்வகிக்கிறாங்க. நிர்வகிக்கும் பொழுது என்ன செய்யும்? மனசு திங்க தோணும். நிர்வகிக்கிறோம்ல, நம்ம நிர்வகிக்கிறோம், திண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது கேட்டால் அந்த அனாதைகளுடைய சொத்தையே சாப்பிடுவதற்கு தோணும். அது மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால், அவங்கள்ட்ட உள்ள ஒரு அனாதைக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, அது மதிப்பு கம்மியான ஒரு வீடு, மதிப்பு அதிகமான வீடு. நமக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, அது மதிப்பு கம்மியான வீடு, இதுக்கு மேலே மாற்றி விட்டுறது. நான் தான் செஞ்சேன், 1 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்துட்டேனே, நீங்கள் கொடுத்த 1 ஏக்கரோட மதிப்பு என்ன, இந்த 1 ஏக்கர் மதிப்பு என்ன? நீ ஒரு கிரவுண்டு விட அனாதைக்கு இருக்கிறது, ஓன்ட்ட ஒரு கிரவுண்டு இருக்கிறது. என்ன செய்வான்? கணக்கு பண்ணி அனாதைக்கு அதை எழுதி வச்சுவிட்டு இதை இவர் எழுதிக்கிடுவார். ஏன்னா இது மெயின் ரோட்டில் இருக்கும், இது அதிக மதிப்புள்ளதாக இருக்கும். அதிக மதிப்புள்ளதை தனக்கு எழுதி கொண்டு அதிக மதிப்பில்லாத அனாதை பேரில் மாற்றி விட்டுறது. இப்படிலாம் அதை சொல்லி காட்டுறான்ல. வாத்துள் எத்தாமல் அம்பாலகம், அனாதைகளிடத்தில் அவங்களுடைய செல்வங்களை முறையாக ஒப்படைச்சிருங்க. நீங்கள் நிர்வாகியாக தான் இருக்கிறீங்க, தகப்பன் இறந்துட்டாங்கிறதுனால அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட வந்திருக்கிறது. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்களுடைய பொருள்களை ஒப்படைத்து விடுங்கள். வலா தத்தபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிபி, உங்கள்கிட்ட உள்ள ஒரு கெட்ட பொருளுக்காக அனாதையுடைய நல்ல பொருளை மாற்றி விடாதீர்கள். உங்கள்கிட்ட உள்ளது மட்டமானது, அனாதைகிட்ட இருந்தது கொஞ்சம் உயர்வானது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுறக்கூடாது. அவன் பொருளை எடுத்து நான் மாற்றிக்கிட்டேன், 2 ஏக்கர் கொடுத்துட்டாங்க, ஒரு கிரவுண்டுக்கு ஒரு கிணறு கொடுத்துட்டேன்னு சொல்லி தனக்குத்தானே ஹலாலாக்குறான். அல்லாஹ் பயப்பட மாட்டேங்கிறான். ஆனால் அதனுடைய மதிப்பு என்ன, இதனுடைய மதிப்பு என்ன? இப்படி எடுக்கிற மீது ஹலால் அல்லாஹ் கேட்க மாட்டானான்னு பயம் இல்லாமல் செய்கிறாங்க. உலா தகுழு அம்பாலகும் இல்லை அம்பாலிக்கும்,
அவங்க பொருளோடு சேர்த்து உங்கள் பொருளையும் சேர்த்து சாப்பிட்றது. சாப்பிடும் பொழுது அனாதையுடைய பணத்தில் இருந்தே சோத்தாக்கி எல்லாத்தையும் திங்கிறது. அனாதையுடைய சொத்தில் இருந்து என்ன செய்கிறது, அனாதைக்கு உள்ள விவசாய நிலத்திலிருந்து நெல் மூட்டை வந்து இறங்கியிருக்கோம், அதை இவங்க எல்லாரும் திங்கிறது. அவன் பொருளை தனியாக பாதுகாத்து வச்சு கொடுக்காம என்ன செய்கிறது, அப்படி சாப்பிடுவது. இன்னஹூக்கான ஹூபன் கபீரா, இது ஒரு பெரிய அநியாயமானது என்று சொல்லிவிட்டு, இது 4:2 சொல்லிவிட்டு 4வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா லுல்மன், அநியாயமான முறையில் அனாதைகள் சொத்தை எவன் சாப்பிடுகிறானோ, இன்னமா யாக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அவங்க தாங்கள் வயிற்றுக்குள்ளே நெருப்பை நரக நெருப்பை சாப்பிடுகிறார்கள். இலக்கியமாக சொல்ல, நெருப்பெல்லாம் அவன் சாப்பிடல, சோத்தை தான் சாப்பிட்றான், நரகத்துக்கு போவான் என்பதை ஒரு இலக்கியமாக சொல்கிறது. இவன் போய் சென்றடைகிற இடம் நரகம் என்பதை காட்டுவதற்காக வேண்டி இவன் நரகத்தை தான் திங்கிறான், இவன் நெருப்பை தான் திங்கிறான். இன்னமா யாக்குலூன ஃபி புத்தூனிஹிம் நாரா, தங்கள் வயிறுகளிலே நெருப்பைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். யஸ்லௌன சஈரா, நாளைக்கு நரக நெருப்பிலே கருகுவார்கள், எரிந்து போவார்கள் அப்படின்னு 4:10 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் என்ன வருதுன்னுட்டா ஹராமா, இதெல்லாம் ஹராம் தானே. ஹராம்னு சொன்னால் இன்னென்னது திங்காதுன்னு வர்றது மட்டும் ஹராம் கிடையாது. அடுத்தவன் சொத்து ஹராம், முக்கியமான விஷயம். அனாதை சொத்து ஹராம். எதெல்லாம் நீங்கள் அடுத்தவன் சொத்தை சாப்பிட்றது ஹராம் ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் ஹராமை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்றது நெருப்பை தான் சாப்பிட்றீங்க, நரகத்தை நுழைவீங்க. அப்போ எப்படி நம்ம பிறருடைய சொத்துக்களில் நம்ம ஆசைப்படுறது? ஆசைப்படாமல் நம்ம இருக்கிறோமா? ஒரு ஜான் பக்கத்து வீட்டு பங்காளி இடமா இருந்தால் எப்படியாவது அமுக்கிக்கிட்டு ஒரு செவத்தை நவட்டி வச்சிடுறோமா இல்லையா? ஒரு பங்கு விரிக்கும் போது என்ன செய்வான், அங்கிட்ட உள்ள இடத்துலேருந்து ஒரு ஜானை நவட்டி செவத்தை வச்சு விட்ருவான். ஆனால் அதை அப்படி சொத்தனை யார் கேட்க போகிறான்னு சொல்லி அங்கே உள்ள பலவீனர்களாக இருந்தார்கள்னா அவங்க சொத்தை வந்து இவனுடைய சொத்தாக மாற்றி கொள்கிறான். அப்போ நீ அடுத்தவன் சொத்தை அப்படி திண்டாயானால் அது நெருப்பைத்தான் சாப்பிடுகிறான்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து பொதுவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 4வது சூறாவில் 30வது வசனத்தில், யாய் உள்ளது நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தாக்குலு அம்பாலக்கும் பயனக்கும் பாத்திலை, உங்களுக்கு மத்தியில் பொருள் செல்வங்களை தப்பான முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சாப்பிட்றது வந்து தவறான முறையில் சாப்பிடக்கூடாது. இல்லா அன் தக்கூன திஜாரத்தை நான் தராது மின்கும், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்ட வியாபாரத்தின் மூலமாகவே தவிர வேறு வழியில் அடுத்தவன் சொத்து தின்றாதீங்க. வியாபாரம் காசை கொடுத்து வாங்கினா அவன் சொத்து கிடையாது. இந்த பொருளை வச்சுருக்கேன்னா இது நான் ஆசைப்பட்றேன், இதுக்குள்ளே ரூபாய் கொடுத்து நான் வாங்கிட்டேன், இது தப்பு கிடையாது. ஆசைப்படுறேன் நானும் எடுத்துக்கிட்டேன்னா தப்பு. அப்போ அடுத்தவனுடைய பொருளை நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒமையப்பால் தாளிக்க உதுவானன், வரம்பு மீறி யார் இந்த காரியத்தை செய்கிறாரோ இப்போ சௌப நுசுலிகினாரா, அவனை வந்து நரகத்தில் நம்ம கருக வைப்போம், எரிப்போம், நரகத்தில் போட்டு அவனை எரிப்போம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 4வது சூறாவில் 30வது வசனத்தில். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்குது. ஹராமான விஷயம் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் ஹலாலாக்கினான். ஹலாலாக்குன அல்லாஹ் வந்து சிலதை ஹராமாகவும் ஆக்கியிருக்கிறான். எதெல்லாம் ஹராம் என்று ஆக்கியிருக்கிறானோ அதிலேருந்து விலகாமல் நம்ம உணவாக இருந்தாலும், உணவுக்கு மட்டுமல்லது, உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, உறைவிடமாக இருந்தாலும் சரி, ஹராம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதுக்கு பரிசு நரகம். எப்படி நம்ம தொழுவாட்டி நரகத்தில் போட்டுருவான்னு பயந்து தொழுகிறோம்ல, நோன்பு வைக்காட்டி நரகத்தில் போடுவான்னு நோன்பு வைக்கிறோம்ல, ஜக்காத்து கொடுக்காட்டி நரகத்தில் போடுவான்னு பயந்து ஜக்காத்து கொடுக்குறோம்ல, ஹஜ்ஜு கடமையாகியும் அதை செய்யாமல் இருந்தால் கேள்வி கேட்பான்னு பயந்து ஹஜ்ஜுக்கு போகிறோம்ல. அப்போ நரகத்துக்கு பயந்தானே மட்டும் செய்கிறீங்க. அப்போ இதுக்கு நரகம் இருக்க, இதை பற்றி ஏன் பயப்பட மாட்டேங்கிறீங்க? அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை திங்கிறதுக்கு நரகத்தில் சேர்க்குமே, நரகத்தில் நம்ம கருக செய்வோம் நல்லா சொல்கிறானே. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பேணுதலாக இருக்குன்னா ஹராமான விஷயங்கள் தடுக்கப்பட்டுச்சுன்னா தூக்கி எறிஞ்சு தொட்டே பார்க்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் என்ன செய்யணும், நம்ம இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஆற்றிய உரை எது? ஹஜ்ஜத்துல் விதா. அதெல்லாம் தெரிஞ்சு இறுதி பேருரைன்னு வழங்கி வச்சுருக்கோம்ல. அந்த இறுதி பேருரையில் அவங்க என்ன சொன்னாங்க? இன்ன திமாக்கும் வ அம்பாலக்கும் வ ஆராலக்கும் ஹராமுன், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய மான மரியாதைகள், உங்களுடைய உயிர்கள், இது எல்லாமே ஹராம். உங்கள் பணம் அவனுக்கு ஹராம், உங்கள் உயிர் அவனுக்கு ஹராம், உங்கள் மான அவனுக்கு ஹராம். எந்த மாதிரி ஹராம்ன்றாங்கன்னா ஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா பி பலதிக்கும் ஹாதா பி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த புனித மண்ணில், மக்காங்கிற இந்த புனித மண்ணில், இந்த புனித மாதத்தில், இந்த புனித நாளில் எப்படி இவை புனிதமாக பேணப்படுகிறது அந்த மாதிரி நீங்கள் பிறருடைய சொத்துக்கள் புனிதமானவன்னு கருது நம்ம எடுக்கக்கூடாது, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற விளங்கி கொள்ளணும்ன்ற சொல்ல அந்த அறிவுரை. அதுதான் சொல்கிற கடைசி அறிவுரை அதுதான். நபிகள் நாயகம் செஞ்ச கடைசி பயானம் என்னன்னு கேட்டால், அடுத்தவனுடைய மான மரியாதை செல்வங்கள் நமக்கு வேண்டாம், அது ரொம்ப புனிதமானவை. எப்படி புனிதமானவை? மக்கா எப்படி புனிதமானதோ
அந்த மாதிரி ஒரு புனித பொருளாக கருதணும். இது அடுத்தவன் சொத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு புனிதமான பொருளில் கை வைக்க பயப்படுவீங்கல்ல, அப்படி பயப்படணும். இது அடுத்தவனு சொந்தமான வீடுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் காபத்துல்லாவில் போய் ஏதாவது நோண்டுவதற்கு பயப்படுவீங்களா இல்லையா? அந்த மாதிரி பயப்படணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு விளங்க வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டால், உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு ஹலால். அல்லாஹ் சில விஷயங்களை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். அந்த பட்டியல் நான் பிறகு சொல்ல போகிறோம். அந்த எந்த ஹராம் என்று உங்களுக்கு தெரிய வருகிறதோ அந்த விஷயத்திலிருந்து தூரமாக நம்ம விலகி நிற்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம சென்றடைகிற இடம் நரகமாக மாறிவிடும். இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த உணவு மட்டுமல்ல, உணவு, உடை, உறைவிடம், மூணுக்குமே சேர்த்த சில அடிப்படையான விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைய தினத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.